தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு அந்த வாக்குகள் எண்ணக்கூடிய பணி இன்றைய நடைபெறுகிறது. நம்ம இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் 5 தொகுதிகள் இந்த இடத்தில் இருக்கின்றன. அதில் மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி, விருகம்பாக்கம் மற்றும் சைதாப்பேட்டை ஆகிய தொகுதிகள் இந்த 5 தொகுதிகளும் இந்த கவுண்டிங் சென்டரில் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு சென்டருக்குள்ளாக வரக்கூடியவர்களுக்கும் முறையான பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த அவருடைய முகவர்கள் உள்ளே வருகிறார்கள். அவர்களுக்கு முன்கூட்டிய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸ் இருந்தால் மட்டுமே அவர் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து அவர் உள்ளே வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் உள்ளே எந்த ஒரு பொருளையும் எடுத்து செல்வதற்கு அனுமதி கிடையாது. குறிப்பாக அவருடைய கைபேசிகளை உள்ளே வைத்து தான் செல்ல வேண்டும். அதற்காக தனியாக கைபேசி பாதுகாப்பு மையம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக அவர்களுடைய முகவர்களை கைபேசியில் வைப்பதற்கென்று பிரத்யேகமான இடங்கள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த இடங்களுக்குள்ளாக அவருடைய கைபேசியில் கொடுத்து அதற்கான டோக்கனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகாக அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற பாஸை கொண்டு அவர் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். உள்ளே செல்லும் போது கைபேசி மட்டுமின்றி அவர்கள் பேனாவோ அல்லது எழுதுவதற்கு எந்த ஒரு பேப்பரோ எதையும் எடுத்து செல்லக்கூடாது. அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை உள்ளேயே வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் உள்ளே ஏற்படுத்தப்பட்டிருப்பதனால் எந்த வகையான பொருட்களையும் அவர்கள் உள்ளே எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை. 17C ஃபார்ம் மட்டும் அவர்கள் எடுத்து செல்லலாம். அதாவது ஒரு தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்ற இறுதி படிவம் தான் அந்த 17C. அந்த படிவத்தை மட்டும் அவர் உள்ளே எடுத்து செல்வதற்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது. மற்றபடி உள்ளே செல்லும் பொழுது எந்த வகையான கூர்மையான ஆயுதங்களோ பொருட்களோ எடுத்து செல்லக்கூடாது என்ற நோக்கில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய தனிநபர் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு உரிய பார்க்கிங்கில் நிறுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. அதனை தாண்டி வரக்கூடிய நிலையில் உள்ளூர் காவலர்கள் உள்ளே நின்று வரக்கூடியவர்களுக்கு உரிய அங்கீகார அட்டை தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் மட்டுமே உள்ளே அனுமதியை கொடுக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணக்கூடிய அந்த அறைக்குள் செல்வதற்கு ஒவ்வொரு தொகுதிகள் இந்த மையத்தில் 5 தொகுதிகள் இருப்பதனால ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு இடங்கள் இருக்கின்றன. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை 3 தொகுதிகளுக்கு உள்ளே செல்லக்கூடிய வழிகள் 3 வழிகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய பட்சத்திலும் கூட அறைகள் வெவ்வேறு இடத்தில் இருக்கின்றன. அந்த வழிகளில் செல்லும் பொழுது அந்த அறைகள் இந்த வழிகள் அந்தந்த அறைகளுக்கு எடுத்து செல்லும். ஒரு அறைக்கு செல்லக்கூடியவர் மற்றொரு அறைக்குள்ளாக செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் 7 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும். அதற்கு முன்பாக முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். சுமார் 6 மணி அளவில் அந்த முகவர் உள்ளே அனுமதிக்கப்படுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உள்ளே செல்லக்கூடியவர்களிடம் எந்த வகையான பொருட்களும் இருக்கக்கூடாது. அவர்கள் 17C ஃபார்ம் மட்டும் வைத்திருக்க வேண்டும். அதை தவிர்த்து அவர்கள் வேறு இடத்திற்கு செல்வதற்கான எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. முகவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய தொகுதிக்கு உள்ளே மட்டுமே செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அவர் உள்ளே சென்றதுக்கு பிறகாக அங்கு உள்ளே துணை ராணுவ படையினர், மத்திய பாதுகாப்பு படையினர் உள்ளே பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. அவர்கள் கண்காணிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுகிறாங்க. அது மட்டுமின்றி ஒரு கட்சிக்கும் மற்றொரு கட்சியினருக்கும் எந்த வகையிலான கைகலப்போ வாக்குவாதமோ அசம்பாதமோ ஏற்படக்கூடாது என்பதனால் ஒவ்வொரு தொகுதியுடைய வாக்கு மையத்திலும் பாதுகாப்புக்காக காவலர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய அந்த பணியில் நடைபெறுகிறது. அதேபோன்று ஒவ்வொரு வாக்கு எண்ணக்கூடிய மையத்திலும் வாக்குகளை எண்ணியதுக்கு பிறகாக ஒவ்வொரு சுற்று இருக்கிறது. ஒவ்வொரு சுற்றுக்கு முடிவிலும் அந்த வாக்குகள் எண்ணி முடித்ததுக்கு பிறகாக அவர்களிடம் ஒப்புதல் பெற்று அந்த வாக்குகள் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த 5 தொகுதிகளை பொறுத்தவரையிலும் விருகம்பாக்கம் தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கைக்காக 4 மேசைகள் போடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி இந்த தொகுதிக்கு மொத்தம் வாக்குச்சாவடிகள் 311 வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய சூழல்ல 14 மேசைகளில் மின்னணு வாக்கு எண்ணும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல 23 சுற்றுகளாக விருகம்பாக்கம் தொகுதி நடைபெறும் என்று வாக்கு எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது 21 சுற்றுகளாக நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று டி நகர் தொகுதிக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது 18 சுற்றுகளாக நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் டி நகர் சுற்றினுடைய வாக்குச்சாவடி எண்ணிக்கை குறைவு 251 தான். 14 மேசைகளில் எண்ணும் பொழுது 18 சுற்றுகளில் இந்த வாக்குகள் எண்ணி முடித்து விட முடியும். அதேபோன்று மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை 20 சுற்றுகளாக நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது 23 சுற்றுகளாக நடைபெறும். ஏனெனில் இந்த 5 தொகுதிகளிலே வேளச்சேரி தொகுதியில் தான் அதிகப்படியான வாக்குப்பதிவும் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோன்று அதிக வாக்குச்சாவடிகளும் வேளச்சேரி தொகுதி உட்பட்டதான் இருக்கிறது. 315 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு சுற்றும் முடிவும் போதும் அதனுடைய முடிவுகள் உடனே பதிவேற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். அதேபோன்று உள்ளே செல்லக்கூடியவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள், குடிநீர், உணவு உள்ளிட்ட அனைத்துமே தேர்தல் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காலையில் 6:30 மணிக்குள்ளாக அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். 7 மணிக்கு வாக்கு எண்ணக்கூடிய அந்த பணி நடைபெறும். அதற்கு பிறகாக வரக்கூடியவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உரிய அனுமதி கடிதங்கள் இருந்தால் அவர்கள் அனுமதிப்பதற்கான உத்தரவு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. 3 அடுக்கு பாதுகாப்புல பலத்த பாதுகாப்பு ஏற்போடு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று வரக்கூடிய அந்த பணிகள் நாம் பார்க்கிறோம். இன்னும் 7 மணிக்கு சரியாக அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. அதற்கான முழு வீச்சான தயார் நிலையில அண்ணா பல்கலைக்கழகத்துடைய இந்த மையம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.